ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒரு சண்டே சமையலோட வந்திருக்கேங்க. இன்றைக்கி சண்டே நான் என்னென்ன பண்ணேன் அப்படின்னு தான் அவங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஃபர்ஸ்ட்டு மணக்க மட்டன் பிரியாணி அப்படின்னு சொல்லணும் தாங்க ஆசை. பட் இன்றைக்கி மட்டன் பிரியாணி பண்ணல. இன்றைக்கி வந்து ப்ரான் பிரியாணி. ப்ரான் இஸ் ஆல்சோ மை ஃபேவரட். ப்ரான் அண்ட் மட்டன் வந்து என்னோட ஃபேவரட். உங்களோட ஃபேவரட் எதுன்னு சொல்லுங்கள். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பிரியாணியை பிளேட்டிங் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பாயில்டு எக். எப்போவுமே கிச்சனில் ஆரியனால் எந்த ஒர்க்கெல்லாம் பண்ண முடியுமோ அதை நான் கண்டிப்பாக ஆரியனை வந்து கேட்டு பண்ண சொல்லுவேன். ஆர்டர் பண்ண மாட்டேன். ஆரியன் ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு கேட்டு பண்ண சொல்லுவேன். ஏன்னா எப்போவுமே அம்மா பண்ணிக்கிட்டே இருக்கனால அம்மாவோட ஒர்க்குன்னு அவன் நினச்சிடக்கூடாது. இது எல்லாரோட ஒர்க்கும் நம்மளோட ஒர்க்கு அப்படின்னு சொல்லி அவனுக்கு தோணணும். ஏன்னா நாங்கள் இருக்க பிளேஸில் பொண்ணுங்க தான் எல்லா வேலையும் செய்யணும். பசங்க கால் மேலே கால் போட்டு உட்காந்து சாப்பிட்றத மட்டும்தான் பண்ணணும். வெளியில் போய் சம்பாதிக்கிறதோட கடமை முடிஞ்சுது அப்படின்னு சொல்லி வளர்த்திக்கிட்டு இருக்காங்க. ஸோ அந்த ஒரு அக்லி மைண்ட் செட்லேருந்து வெளியில் வரணும். ஏன்னா இப்போ பொண்ணுங்களும் ஈக்குவலாக ஏர்ன் பண்ணிட்டு தான் இருக்காங்க. யாருமே வந்து வீட்டில் சும்மா இல்லை. அதனால அந்த ஒரு மைண்ட் செட் ஆரியனுக்கு வந்துடக்கூடாதுன்னு நான் ரொம்ப கான்சியஸாக இருப்பேங்க. ஓகே, பேக் டு சண்டே சமையல். நண்டு மசாலா, நெத்திலி வறுவல், அதுக்கப்புறம் மட்டன் தண்ணி குழம்பு பண்ணியிருந்தேங்க. எப்படி இருக்குன்னு